வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருக்குறள் 2வது அதிகாரமான வான் சிறப்பில் இருக்கிற 5வது குறள். இந்த குறள் மழையை பற்றி தான் பேசுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மழையை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் மனித வாழ்வின் இருமைகளை பற்றி ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வழி பண்ணுது. அது என்ன இருமைகள்? எதிரெதிர் துருவங்கள் போல, இரவு பகல் போல, இன்ப துன்பம், வெற்றி தோல்வி, இப்படி இந்த இருமைகளுக்கு இடையில தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு இல்லையா? இதை நாம் எவ்வளவு சரியாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த குறளில் என்னென்ன தகவல்கள் நமக்கு கிடைக்குதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குறள் என்னன்னு பார்ப்போமா? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த குறளோட நேரடி அர்த்தம் என்னன்னா, பெய்யாமல் வாழ்வை கெடுப்பதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவங்களுக்கு துணையாக நின்று அவங்கள கைதூக்கி விடுவதும் இதே மழை தான். இது ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரின்னு வச்சுக்கிட்டா, ஒரு பக்கம் அழிவு, இன்னொரு பக்கம் ஆக்கம். இப்போ நாம் ஆரம்பத்தில் பார்த்த இருமை இங்கே வெளிப்படுது இல்லையா? கெடுப்பதும், மழை பெய்யாமல் இழுத்து பிடிச்சிருச்சுன்னா மனிதன் மட்டும் இல்லாமல் அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள்னு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன் மழை வராமல் போகுது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கெடுக்குதுன்னு மழையை மட்டுமே காரணம் சொல்லிட முடியுமா? வள்ளுவர் காலத்தில் இயற்கையை பற்றிய புரிதல் பிரமிக்கத்தக்க வகையில் இருந்ததால தான் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமறையை அவரால் நமக்கு கொடுக்க முடிஞ்சது. மழை பெய்யாமல் கெடுப்பதற்கு மனிதர்களாகிய நாம மிக முக்கியமான காரணம் இல்லையா? எத்தனையோ நவீன வளர்ச்சிகள் வந்த போதும், இயற்கையை வெல்ல எவ்வளவோ நாம் முயற்சி செஞ்ச போதும், ஒரு இடத்துல பொளேர்னு பின்னந்தலையில் அடித்து இயற்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கு. ஆனால் நாம தான் இன்னும் திருந்தின பாடு இல்லை. அப்போது மழை பெய்யாததால் ஏற்படுற துன்பம் இயற்கையோட அருமையை நமக்கு உணர்த்தது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த மண் வறண்டு காஞ்சு புழுதி ஆகிறது உயிர் சுழற்சிக்கு அவசியமான ஒன்று தானே. ஒரே அடியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் பூஞ்சையும் பாசிகளும் தான் வளரும், உணவு உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி கடுமையான துன்பத்தை கொடுத்து கெடுக்கிற மழை ஒரு கட்டத்தில் கெட்டு நிற்கிறவங்களுக்கு ஆறுதலாக, இதமாக அவங்கள கட்டி அணைச்சி கை கொடுத்து தூக்கி விடுற செயலையும் செஞ்சிருது. எத்தனை தான் நாம் இடையூறுகள் செஞ்சாலும் இயற்கை ஒருபோதும் நம்ம கைவிடுறதே இல்லை. நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் இந்த குறள் மூலமாக வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது, துன்பமே ஒருவனுக்கு தொடராதுங்கிறதும், ஒருத்தங்க கெட்டு நின்னா அவங்கள அப்படியே விட்டுடக்கூடாது, கை கொடுத்து தூக்கி விடணும்னு இந்த குறள் நமக்கு உணர்த்துது இல்லையா? நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு படிநிலையிலையும் இந்த இருமைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நாம் சமமாக எடுத்துக்கணுங்கிற அருமையான தத்துவத்தை இந்த குறள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம். அருமை பெருமைகள் தெரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். வள்ளுவரை வணங்கி ஆக்கவும் அழிக்கவும் வல்ல மழையை போற்றி எவ்வளவு நவீன முன்னேற்றங்கள் நிகழ்ந்தாலும் இயற்கையோடு இயைந்து வாழும் வாழ்வே நம் சந்ததியினருக்கு நாம் கொடுக்கும் ஆகச்சிறந்த சொத்து என்ற சிந்தனையுடன்
நிறைவு செய்வோம். வெல்க தமிழ். நன்றி.